अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. मुखालिफीन अहमदियत அஹ்மதியத்தின் எதிரிகள் ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிந்தது முதல் இன்று வரை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தமது பிடிவாதம், தனது அறிவு மற்றும் தனது சுயநலத்திற்காக ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதத்தை மறுக்கிறார்கள். இதற்கு எதிரில் ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் கடந்த உலமாக்கள் மற்றும் நல்லடியார்களின் கூற்றுகளிலிருந்தும் முன்னறிவிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மெஹதி அவர்கள்தான் என்று நிரூபித்து காட்டியுள்ளார்கள். பிறகு தனது உண்மைக்கு ஆதாரமாக இறை அடையாளங்கள் இறங்குவதை காண்பித்தார்கள். அனைத்து நிலைகளிலும் தங்களுடன் இறைவன் கொண்டிருந்த நடையினை விளக்கினார்கள். ஆனால் இறைவன் புறமிருந்து எவருடைய உள்ளத்தில் முத்திரை இடப்பட்டு விடுமோ, மேலும் எவருக்கு இறைவன் ஹிதாயத்தை நாடவில்லையோ அவர்களுக்கு எவரும் நேர்வழியினை காட்ட முடியாது. அவர்களின் உள்ளங்களில் உள்ள பூட்டை எவராலும் திறக்க முடியாது. ஆனால் நல்லியல்பு கொண்ட மக்கள் ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அன்னாருடைய பையத்தில் இணைந்தார்கள். அவர்கள் ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்வதற்கான வாய்ப்பினை பெற்றார்கள். அவருடைய நியதியில் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை எழுதியிருந்தான். ஆனால் பெயர்தாங்கி உலமாக்களின் அச்சத்தினால் அல்லது அவர்களுக்கு பின்னால் சென்றவாறு ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பையத்தில் இணையவில்லை. இறைவனுடைய அருள்மழை பொழிந்த பிறகும் கூட, ஆன்மீக மழை பொழிந்தும் கூட இந்த அருள் மற்றும் ஆன்மீக மழையிலிருந்து பேரிழந்தவர்களாக இருந்தனர். தற்பொழுது வரை அவ்வாறுதான் இருக்கிறார்கள். நான் கூறியது போன்று இதற்கு எதிரில் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க விரும்புகின்றானோ, மேலும் எவரிடம் நன்மை மற்றும் நல்ல இயல்பு இருக்கின்றதோ அவர்கள் ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்று வருகிறார்கள். மேலும் அன்னாருடைய காலத்திலும் ஏற்றனர்.
இன்று வரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். और आज तक करते चले जा रहे हैं. ஏனென்றால் உலகம் குழப்பத்தில் மூழ்குவதற்கான அனைத்து அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன என்பதனை அவர்கள் அறிவார்கள். உலக ஆசைகள் அதிகமாகிவிட்டன, இறை அச்சம் குறைந்து விட்டது. இதன் எல்லை எங்கு வரை சென்று விட்டதென்றால் பெயர்தாங்கி உலமாக்கள், அவர்களை பின்பற்றுபவர்கள் தன்னுடைய தீய ஒழுக்கத்தின் எல்லையை அடைந்து விட்டனர். எந்த அளவு என்றால் அஹ்மதிகள் மீது அநீதிழைப்பதற்காக இறைவனுடைய வேதம், திருக்குரான் மற்றும் அவனது ரசூலை இழிவுபடுத்துவதிலிருந்தும் அவர்கள் தவிர்ந்திருப்பதில்லை. மேலும் இதனை காதியானிகள் தான் செய்தார்கள் எனவும் கூறுகின்றனர். தானே குர்ஆனுடைய அருள்மிகுந்த பக்கங்களை தரையில் அல்லது ஓடையில் போடுகின்றார்கள் அல்லது குப்பைகளில் போடுகின்றார்கள். அதன் பிறகு ஒரு அஹ்மதியின் பெயரை கூறி இதனை அந்த அஹ்மதிதான் செய்தார் என்று கூறுகின்றார்கள். மேலும் இங்கு என்ன நடக்கிறது என்பது அஹ்மதிகளுக்கு கூட இதனை பற்றி தெரியாது. பின்னர் அவரை காவலர்கள் கைது செய்வதற்காக வரும்போதுதான் அவருக்கே தெரிய வருகின்றது. அல்லது அவருக்கு எதிராக மோசமான வார்த்தைகளை கூறியவாறு ஊர்வலம் செல்கிறார்கள். அல்லது பள்ளிக்கூடங்களில் உள்ள சுவர்களில் மோசமான இடங்களில் மோசமான முறையில் நமது தலைவர் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய கண்ணியத்திற்காக, மேன்மைக்காக ஒவ்வொரு அஹ்மதியும் தனது உயிரை தியாகம் செய்ய என் நேரம் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் தனது சந்ததிகளையும் தியாகம் செய்வதற்காக என் நேரமும் தயாராக இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை மோசமான முறையில் எழுதி பள்ளியில் படிக்கக்கூடிய ஏதாவது ஒரு அஹ்மதி பிள்ளை மீது அந்த பழியை போடுகின்றனர். மேலும் இதன் காரணமாக பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியேற்றவும் செய்கின்றார்கள். அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுகின்றது. அவர்களை அடிக்கவும் உதைக்கவும் செய்கின்றனர். மாறாக ஒன்றும் அறியாத இந்த குழந்தைகள் மீது ஹசரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதாக வழக்குகள் தொடர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தவித வழக்குகளில் ஜாமீனும் கிடையாது, தண்டனையும் எல்லை மீறியதாக இருக்கின்றது. அஹ்மதி குழந்தைகள் இப்படிப்பட்ட செயல்கள் புரிந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இதனை பற்றி ஒருபோதும் நம்மால் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆக ஒழுக்கம் இந்த அளவு சீர்கட்டு போகும்போது, இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் முற்றிலுமாக அகன்று போகும்போது, மோசமான இழிவான செயல்கள் எல்லை மீறும்போது, பிறகு அநீதி இழைக்கப்பட்டவர்களின் ஏக்கம், முறையீடு, மன்றாடுதல் போன்றவைகளும் தனது வேலையை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். ஆக குறிப்பாக இன்றைய நாட்களில் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள இதுபோன்ற நிலையில்தான் அகமதிகள் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே இதனை பற்றி பலமுறை கூறி வந்துள்ளேன். அதாவது நமது துவா எந்த மையப்புள்ளியை சுற்றி வர வேண்டுமென்றால் அது அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தின் பெயரினை கொண்டு அநீதியின் எல்லை மீறக்கூடியவர்களை இதன் மூலமாக அல்லாஹ் விரைவில் பிடிப்பானாக. இவர்கள் அல்லாஹ், இஸ்லாம் மற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள். நாம் இந்த துவாவின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இவர்களில் நல்ல இயல்பு கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா இவர்களுக்கு காலத்தின் இமாமிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சலாத்தினை தெரிவிக்கக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. மேலும் NTA-வில் வரக்கூடிய நமது லைவ் புரோகிராம்களில் பல ஸ்காலர்ஸ்கள் பங்கு பெற்றுகிறார்கள். இறை அருளால் உண்மையினை புரிந்தவாறு பிறகு பையத்தும் செய்கிறார்கள். ஆக முஸ்லிம்களில் பெரும்பாலர் இந்த அநீதி மற்றும் குழப்பத்தில் பங்கு கொண்டுள்ளார்கள் என்பது இல்லை. ஆனால் ஒரு பெரும்பான்மை அச்சம் மற்றும் அறிவின்மையினால் அஹ்மதியத்தின் தூதை புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அல்லது புரிந்து கொண்டாலும் அரசாங்க சட்டத்தின் காரணமாக பயப்படுகின்றார்கள். அரசாங்க சட்டங்கள் உலமாக்களின் அச்சத்தினால் அஹ்மதிகளுக்கு சாதாரண குடிமகனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பதற்கு கூட தயாராக இல்லை. பாகிஸ்தானில் தற்பொழுது சட்டங்களின் ராஜ்யம் கிடையாது. மாறாக இன்றைய காலத்தில் முல்லாக்களின் ராஜ்யமே அங்கு நடக்கிறது.
முல்லாக்கள் குறைந்த அறிவுள்ள முஸ்லிம்களின் உள்ளத்தில் இந்த விஷயத்தை போட்டுவிட்டார்கள். அதாவது அஹமதிகள் நவுதுபில்லா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்காமல் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறானதாகும். ஆனால் நாமோ ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை பேரன்பர் எல்லா நபிமார்களின் ஆடையில் ஏனைய எல்லா மார்க்கங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா உடைய பாதத்தில் விழ வைப்பதற்காக வந்துள்ளார்கள். அவர்கள் பெருமானாரை எதிர்ப்பதற்காக வரவில்லை என்றே கூறுகின்றோம். பெருமானாரை எதிர்ப்பதற்காக வரவில்லை என்றே கூறுகின்றோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆதாரங்கள் மூலம் உலகத்தின் வாயை அடைத்து விட்டார்கள். இஸ்லாத்தின் மீது தாக்குதல் செய்யக்கூடியவர்களுக்கு எதிரில் தகர்க்க முடியாத தற்காப்பாக நிற்கின்றார்கள். அன்னார் ஆதாரங்கள் மூலம் இஸ்லாம் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தாக்குதல் நடத்துவதை மட்டும் தடுக்கவில்லை, மாறாக அவர்களை இழிவடைய வைத்தார்கள். மாறாக இதனைவிட அதிகமாக ஆதாரங்கள் மூலம் எதிரிகள் மீது எந்த அளவு தாக்குதல்கள் நடத்தினார்கள் என்றால் அந்த எதிரிகள் ஓடுவதை தவிர வேறு வழி எதுவும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் இறங்கியது. குல் ஜால் ஹக்கு வதஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா குல்லு பரக்கத்தின் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபாரக மன் அல்லம வதஅல்லம. அதாவது உண்மை வந்துவிட்டது, பொய் ஓடிவிட்டது. நிச்சயமாக பொய் ஓடக்கூடியதே ஆகும். எல்லா விதமான அருளும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்தே ஆகும். மேலும் கற்பித்தவரும் கற்றவரும் அருளுக்குரியவர் ஆவர். இந்த இல்ஹாம்கள் மேலும் இதனுடன் ஃபாரிசி மற்றும் உருது இல்ஹாம்களும் உள்ளன. இதனை கூறிய பிறகு அன்னார் தனது நூல் தரியாக்குல் குலூபில் கூறுகின்றார்கள், இந்த அனைத்து இல்ஹாம்களிலும் இந்த முன்னறிவிப்பு இருந்தது. அதாவது இறைவன் எனது கையில் எனது மூலமாகவே இஸ்லாம் மார்க்கத்தின் உண்மைத்துவம் மற்றும் எதிர்மார்க்கத்தின் பொய்மையை வெளிப்படுத்துவான். ஆக இன்று அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஏனென்றால் எனக்கு எதிரில் எந்த எதிரிக்கும் தனது மார்க்கத்தின் உண்மைத்துவத்தை நிரூபிக்க வலிமை கிடையாது. எனது கையிலிருந்து வானத்தின் அடையாளங்கள் வெளிப்படுகின்றன. மேலும் எனது பேனாவிலிருந்து குர்ஆனுடைய உண்மைத்துவம் மற்றும் ஞானங்கள் பிரகாசிக்கின்றன. எழும்புங்கள், அனைத்து உலகங்களிலும் தேடுங்கள். கிறிஸ்தவர்களிலிருந்து, சீக்கியர்களிலிருந்து, யூதர்களிலிருந்து அல்லது வேறு ஏதாவது பிரிவிலிருந்து வானத்தின் அடையாளங்களை காண்பிப்பதில், அறிவு மற்றும் ஞானங்களை எடுத்துரைப்பதில் என்னுடன் போட்டி போடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? நான் நம்பத்தகுந்த ஹதீசுகளில் கூறப்பட்ட அதே நபர் ஆவேன். அதாவது இவருடைய காலத்தில் அனைத்து மதங்களும் அழிந்து போய்விடும். ஆனால் இஸ்லாம் எவ்வாறு பிரகாசிக்கும் என்றால் இடைப்பட்ட காலங்களில் ஒருபோதும் பிரகாசம் அடையாததை போன்று பிரகாசம் பெறும். ஆக இன்று உலகில் இஸ்லாத்தின் அழகிய போதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் பரவுவதை நம்மால் காண முடிகின்றது. இன்று அன்னாருடைய ஜமாத் மட்டும்தான் ஹிலாஃபத்தின் நிழலின் கீழ் அமைப்பின் அடிப்படையில் முறையாக இஸ்லாத்தின் தப்லீக் பணியை செய்து கொண்டிருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் இஸ்லாத்தின் தப்லீக்காக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில் அல்லது உலகின் மற்ற பெரிய கண்டங்களில் அல்லது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை அஹ்மதியா ஜமாத் தான் வெளிப்படுத்துகின்றது. நான் ஜமாத்திடம் கூறினேன், அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் குர்ஆனின் போதனைகள் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தாக்குதல்கள் நடத்துகின்றார்கள். ஆகையால் குர்ஆன் கண்காட்சிகள் நடத்த வேண்டும். மேலும் அதில் குர்ஆனுடைய அழகிய போதனையை வெளிப்படுத்த வேண்டும் என்றேன். இறை அருளால் பல இடங்களில் கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் உலகில் ஒவ்வொரு இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகின்றன. எல்லா இடங்களிலும் இதை போன்ற ரிப்போர்ட் தான் வருகின்றது. அதாவது வரக்கூடிய மக்கள் இதை பார்த்த பிறகு இவ்வாறு கூறுகின்றார்கள், குர்ஆன் மற்றும் இஸ்லாம், அதாவது நீங்கள் கூறுகின்ற குர்ஆனுடைய போதனைகள் மற்றும் இஸ்லாம் எவ்வளவு அழகான இஸ்லாம் என்றால்
எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் இதனை எவ்வாறு மறுத்து வந்தோம். எங்களுக்கு முன்பு இதற்கு முன்னால் இவ்வளவு அழகான இஸ்லாத்தின் விஷயங்கள் வந்ததே இல்லை. இது எங்களுடைய அறிவின்மையாகும். பெரும்பான்மையினர் மன்னிப்பு கேட்டவாறு சென்றனர். குர்ஆன் மற்றும் வேறு சில பிரசுரங்களையும் பெற்று சென்றனர். இந்த கண்காட்சிகளில் வரக்கூடிய படித்த சிந்தனை திறன் மிகுந்த முஸ்லிம்களும் வந்திருந்தனர், கிறிஸ்தவர்களும் வந்தனர், மற்ற மார்க்கங்களை சேர்ந்தவர்களும் வந்தனர். இவர்கள் அனைவரும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி மிகப்பெரிய பணியாகும் என பாராட்டினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக முல்லாக்கள் சில நாடுகளில் கண்காட்சிகளை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இஸ்லாமிய போதனைகளை பரப்புவதை எதிர்க்கிறார்கள். இதற்கு முன்பும் ஒருவேளை இதனை நான் கூறியிருக்கின்றேன். இந்தியாவில் டெல்லியில் அரசாங்கத்திடமிருந்து வாடகைக்கு வாங்கப்பட்ட ஒரு பெரிய ஹாலில் நாம் குர்ஆனுடைய கண்காட்சியை நடத்தினோம். அப்போது அங்குள்ள முல்லா தன்னுடன் சில தீயவர்களை இணைத்து கொண்டு எந்தளவு கூச்சல் போட்டனர் என்றால் 3 நாள் நடக்கவிருந்த கண்காட்சியை 2 நாட்களில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இந்த 2 நாட்களில் இந்த கண்காட்சி தனது முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு பெரிய படித்த நபர், இவருக்கு அங்கு ஒரு தனி அந்தஸ்து உள்ளது. கண்காட்சிக்கு பிறகு அவர் காதியான் வந்தார். அவர் கூறினார், நான் முதல் முறையாக காதியான் வந்துள்ளேன், இவ்வாறு பயணம் செய்து வந்துள்ளேன் என்றார். மேலும் நான் குர்ஆன் மற்றும் இஸ்லாத்திற்கு எவ்வளவு பெரிய தொண்டு செய்யக்கூடியவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் என வந்துள்ளேன் என்றார். பிறகு காதியானியில் பல்வேறு இடங்களை பார்த்தார். நல்லதொரு தாக்கத்திற்கு ஆளானார். ஆனால் மேலும் ஒரு விஷயத்தை நான் வருத்தத்துடன் கூறுகின்றேன். இங்கு யூகேவில் கடந்த நாட்களில் ஒரு நகரில் கண்காட்சியை நடத்தினார்கள். அப்போது முல்லாக்களின் கூச்சலின் காரணமாக காவலர்கள் நமது ஜமாத்தினரிடம் கண்காட்சியை நடத்த வேண்டாம் என விண்ணப்பம் வைத்தனர். இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை முறையாக நாம் ஆதாரங்களுடன் மறுத்துவிட வேண்டும். ஆனால் அங்குள்ள லோக்கல் ஜமாத் அல்லது ஜமாத்துடைய லோக்கல் அமைப்பாளர்கள் அவர்களுடைய இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டனர். கண்காட்சியை ரத்து செய்து விட்டனர். இந்த நாட்டில், இந்த ஐரோப்பா நாடுகளில் எல்லா விதமான சுதந்திரம் இருக்கின்ற போது, மேலும் அரசாங்கம் சார்பில் எல்லா விதமான சுதந்திரமும் அளிக்கப்படுகின்றது என அறிவிப்பு செய்யப்படுகின்ற போது, ஒருவேளை நாம் இந்த முல்லாவை தலைக்கு மேல் உட்கார வைத்தோம் என்றால் பிறகு இந்த நாட்டிலும் தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த விஷயத்தை நாம் அமைப்பாளரிடமும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். இந்த கண்காட்சியை மீண்டும் நடத்த வேண்டும். சிலர் இதனை அமைதியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்றால் பிறகு என்ன பலன் இதில் இருக்கின்றது? ஒருபுறம் இறைவனுடைய பயில்வானின் மிஷனை மேம்படுத்த வேண்டும் என்பது நமது வாதமாகும். மறுபுறம் கோழைத்தனத்தை வெளிப்படுத்துவது என்பது சரியானதாகாது. இந்த நாட்டில் நான் கூறியது போன்று சட்டம்தான் ராஜ்யம் நடத்துகின்றது, மேலும் அரசாங்க சட்டம்தான் செயல்படுகின்றது என வாதம் புரிகிறது. பிறகு சட்டத்திடம் கூறுங்கள், உங்களுடைய வேலை இதனை செயல்படுத்துவதாகும். ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையை கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். ஆகையால் இதனை செய்யுங்கள். எவ்வாறு இருப்பினும் இதுதான் முல்லாக்களின் நிலைமையாகும். முஸ்லிம் நாடு அல்லாத பிற நாடுகளில், அதாவது இந்தியா அல்லது இங்கு யூகேவில் குர்ஆன் மற்றும் இஸ்லாத்தினுடைய போதனையை பரப்புவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் போது முஸ்லிம் அல்லாதவர்கள் கிடையாது, மாறாக இந்த பெயர்தாங்கி உலமாக்கள் எழுந்து நிற்கின்றார்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு செயல் என்றால், குர்ஆனுடைய அழகிய போதனையை பரப்பக்கூடிய பணியை அகமதிகள் செய்கிறார்களா? இதனை எங்களால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றார்கள். இதுதான் இஸ்லாத்தினை குத்தகைக்கு எடுத்துள்ளவர்களின் உண்மையான படம் மற்றும் எண்ணமாகும். ஆனால் நாம் நமது வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் என் நிலையிலும் இஸ்லாத்தின் எதிரிகளின் வாயை அடைக்க வேண்டும். மேலும் குர்ஆனுடைய போதனையை உலகத்தில் பரப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இதனை செய்து கொண்டே செல்வோம் என்பது வெளிப்படையான ஒன்றாகும். இதன் மூலம் உலகத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
நான் கூறியது போன்று மேற்கத்திய நாடுகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் ஒன்றாகவே கருதப்படுகின்றார்கள். ஆகையால் யாராவது நமது பணியில் ஏதாவது தடையை ஏற்படுத்தினால் சட்டத்தின் உதவியை பெற வேண்டும். இங்கு நான் இவர்களுடைய சட்டத்தின் மேன்மையின் ஒரு உதாரணத்தையும் எடுத்துரைக்கின்றேன். கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் சுற்றுப்பயணத்தில் சென்றிருந்த போது திரும்பி வரும் சமயத்தில் ஒரு ஜும்மா ஹாலண்டில் நடத்தினேன். அங்கு நான் அங்குள்ள அரசியல்வாதி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பார்ட்டியை சேர்ந்த லீடர், அவருடைய பெயர் கிரீட் வில்டர்ஸ், அவர்களுக்கு எனது ஹுத்துபாவில் இந்த தூது செய்தியினை கூறினேன். அதாவது, நீங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, மேலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அநியாயத்தில் வரம்பு மீறியுள்ளீர்கள், மோசமான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள், எதிர்ப்பில் எல்லையை அடைந்துள்ளீர்கள். இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் சத்தமில்லாமல் இருக்கின்ற இறைவனுடைய தடிக்கு அஞ்சுங்கள். அது தனது நேரத்தில் உங்களை போன்றவர்களை அழித்துவிடும். அந்த இறைவன் உங்களை போன்றவர்களை பிடிப்பதற்குரிய ஆற்றல் உள்ளவனாவான். மேலும் நான் இதனையும் கூறுகின்றேன், எங்களிடம் எந்த விதமான ஆற்றலும் இல்லை. நாங்கள் துவா மூலமாக உங்களை எதிர்ப்போம். இந்த ஹுத்துபாவின் சாராம்சத்தை கொண்ட பிரஸ் ரிலீஸையும் நமது பிரஸ் செக்ஷனின் இன்சார்ஜ் தயார் செய்து என்னிடம் எடுத்து வந்தார். அப்போது அதில் மற்ற எல்லா விஷயங்களும் எழுதியிருந்தார். ஆனால் இந்த வரிகள் அதில் எழுதப்படவில்லை. அப்போது நான் இதனை அவர்களிடம் கூறினேன், இந்த வரிகளையும் கண்டிப்பாக எழுதுங்கள். நம்மிடம் உலக ஆயுதம் எதுவும் இல்லை என்று கூறினேன். மேலும் நாங்கள் துவா செய்கின்றோம், நீங்களும் உங்களை போன்றவர்களும் அழிந்து போக வேண்டும். உண்மை என்னவென்றால் நமது அனைத்து எதிரிகளுடனும் பகைவர்களுடனும் நமது போட்டி ஆதாரங்களுடன் அல்லது அதனைவிட அதிகமாக துவாவுடனே செய்யப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த பிரஸ் ரிலீஸை கீட் வில்டர்ஸ் என்ற அரசியல்வாதியும் படித்தார். மேலும் அவர் தனது அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார். மேலும் அவர் அரசாங்கத்திடம், அதாவது உள்துறை அமைச்சரிடம் சில கேள்விகளை கேட்டார். இந்த விஷயம் அங்குள்ள பிரஸிலும் வெளிவந்துள்ளது. அங்குள்ள ஜமாத்தினர் எனக்கு கடிதம் எழுதினார்கள். இவ்வாறு அவர் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார். இதன் காரணமாக ஜமாத் சகோதரர்களிடம் ஒருவிதமான பதற்றம் நிலவுகின்றது என்றனர். அப்போது நான் அவரிடம் கூறினேன், ஹோம் ஆபீஸில் உள்ளவர்கள் கேட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை, கவலையடைய வேண்டியதும் தேவையில்லை. தெளிவாக நமது கொள்கைகளை கூறுங்கள். அடிப்படையில் அந்த மனிதர்தான் பிரச்சனையை ஆரம்பித்தார். அவர் தவறான செயல்களை செய்கின்றார். அடிப்படையில் அந்த மனிதர்தான் பிரச்சனையை ஆரம்பித்தார். அவர் தவறான செயல்களை செய்கின்றார். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தவறான பிலிம்களை, படங்களை உருவாக்கினார். மிகவும் மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். இஸ்லாத்தை இழிவுபடுத்தினார். நாங்கள் அதற்கு பதில்தான் கொடுத்தோம். மேலும் இதனைத்தான் கூறினோம், இறைவன் தனது நபியின் தன்மானத்தை பாதுகாக்கக்கூடியவனாவான். அவன் பிடித்து விடுவான். அவனுக்கு அஞ்ச வேண்டும். எவ்வாறாயினும் அவர் தனது அரசாங்கத்திற்கு எழுதிய கேள்விகளுக்கு அவரது அரசாங்கம் பதிலளித்தது. சில நாட்களில் இந்த விஷயம் அங்குள்ள பத்திரிகைகளிலும் வந்துவிட்டது. அவர் கேட்ட முதல் கேள்வி, உலக முஸ்லிம் தலைவர் டச்சு நாட்டு அரசியல்வாதி கீட் வில்டர்ஸுக்கு அனுப்புகிற எச்சரிக்கை என்ற கட்டுரையை பற்றி ஹோம் மினிஸ்டர் ஆகிய உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஹோம் மினிஸ்டர், ஆம், இந்த கட்டுரையை நான் படித்தேன் என்றார். அவருடைய அடுத்த கேள்வி இதுவாகும். அதாவது, மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் இவ்வாறு கூறினார், கேளுங்கள், நீங்களும் உங்களுடைய பார்ட்டி, உங்களை போன்ற ஒவ்வொருவரும் இறுதியில் அழிந்து போய் விடுவீர்கள். இது வில்டர்ஸ் ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியதாகும். தொடர்ந்து எழுதுகின்றார், இந்த குழப்பம் நிறைந்த கூற்றின் மீது, இந்த இஸ்லாம் அமைப்பின் மீது ஹோம் மினிஸ்டரி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது? டச்சு ஹோம் மினிஸ்டரி இதற்கு பதில் கூறினார். பிரஸ் ரிலீஸின் அடிப்படையில் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் இவ்வாறு தான் கூறியுள்ளார். அதாவது, இப்படிப்பட்ட நபர்கள் எந்த விதமான குழப்பம், சண்டை சச்சரவு மூலமாக அழிய மாட்டார்கள். மாறாக துவாவின் மூலமாக அழிந்து போவார்கள்.
இந்த கூற்றில் நான் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்கவில்லை அல்லது குழப்பம் ஏற்படுத்த காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அதில் இல்லை. ஆகையால் நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எந்தவித காரணமும் இல்லை என்பதாகும். அவர் கேட்ட மூன்றாவது கேள்வி, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹாலண்டுக்கு உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மற்றும் மஸ்ரூர் அகமதுடன் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதாகும். அதில் அந்த டச்சு அமைச்சர் கூறுகின்றார், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹாலண்டு உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஒரு பகுதியாகும். இதுதான் அவருடைய பதிலாகும். இதுதான் இந்த மக்களுடைய நேர்மை. ஒரு அரசியல்வாதி, அவர் தனது பார்ட்டியுடைய தலைவராவார் மற்றும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டும் ஆவார். மேலும் அவர் அதே மார்க்கத்தை சேர்ந்தவரும் ஆவார். இவ்வாறு இருந்தும் கேள்வி கேட்கும் போது நேர்மையுடன் அதற்குரிய பதில் தரப்பட்டது. பில்டர் சாஹிப் தற்பொழுது ஜமாத்தை பற்றி மேலும் எப்படி ஜமாத்திற்கு எதிரான விஷயங்களை பெற முடியும் என்பதை பற்றி ஆய்வு செய்து வருகின்றார் என நான் கேள்விப்பட்டேன். எதிரிகள் எந்த அளவு முடியுமோ முயற்சி செய்யட்டும், இது இறை ஜமாத்தாகும். எப்பொழுதும் உண்மை மற்றும் சத்தியமான விஷயங்களை மட்டும்தான் இது கூறி வரும். இவை அனைத்தும் தான் இவர்களுக்கு இதில் தென்படும். ஆக நமக்கு இக்காலத்தின் இமாம் இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகத்தின் எல்லை வரை எட்ட வைக்க வேண்டிய, மேலும் எதிரிகளுடைய வாயை ஆதாரங்களால் அடைக்க வேண்டிய பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்துள்ளார்கள். மேலும் தத்தமது வசதிக்கேற்ப முயற்சிக்கேற்ப ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த பொறுப்பை நிறைவேற்றி வருகிறார்கள். எங்கேயாவது இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தின் மீது தாக்குதலை நடத்துவதை கண்டால் அங்கு அஹ்மதி தான் அதனை தடுக்கின்றார். மேலும் வாயை அடைக்கக்கூடிய பதிலும் தருகின்றார். மேலும் உலகத்திற்கு புரியவும் வைக்கின்றார். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற அறிவு மற்றும் ஞானமாகும். இதனைத்தான் நாம் உபயோகப்படுத்துகின்றோம். இதனால் ஒவ்வொரு அஹ்மதியும் எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் மார்க்க தலைவர்களுக்கும் இஸ்லாத்தின் தூது செய்தியினை எட்ட வைக்கின்றனர். மற்றவர்கள் இது போன்ற தலைவரிடம் சென்றால் அவர்களிடம் உதவி வேண்டுவதற்காகவே செல்கின்றார்கள் அல்லது உலக பலனை பெறுவதற்காக செல்கின்றனர். இவர்கள் ஒருபோதும் இஸ்லாத்தின் தூது செய்தியினை எட்ட வைப்பதற்கான துணிவை மேற்கொள்வதில்லை. கடந்த நாட்களில் நமது கபாபீருடைய அமீர் சாஹிபுக்கு ஒரு குழுவின் மூலம் இத்தாலி செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. செல்வதற்கு முன்பு அவர் என்னிடம் இதனை கூறினார். அதாவது ஒரு குழு செல்கின்றது, இதில் அனைத்து மார்க்கத்தை சார்ந்தவர்களும் உள்ளனர். இது மார்க்க கூட்டமாகும். இது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் இதில் போப்புடன் சந்திப்பு நடைபெறும். மேலும் நாங்கள் போப் அழைப்பதன் பெயரில்தான் அங்கு செல்கின்றோம் என்றார். ஆகையால் தாங்கள் சிறந்ததாக கருதினால் ஏதாவது தூது செய்தி தங்களின் சார்பில் கொடுக்கின்றேன், மேலும் திருக்குரானை அன்பளிப்பாகவும் வழங்குகின்றேன் என்றார். நான் கூறினேன், இது மிகவும் நல்ல விஷயமாகும், கண்டிப்பாக கொடுங்கள். இதனால் நான் எனது தூது செய்தியினை எழுதி அனுப்பினேன். அதனை போப்பிடம் கொடுக்கும்படியும் கூறினேன். அதனை அவர்கள் பல நகல்களை எடுத்தனர். மேலும் அங்கு சென்ற பிறகு போப்பிற்கும் அதனை வழங்கினார்கள். மேலும் அங்கு வந்திருந்த வேட்டிகானுடைய பெரிய பெரிய பாதிரிகளுக்கும் கொடுத்தனர். திருக்குரானை அன்பளிப்பாக போப்பிற்கு வழங்கினார்கள். மேலும் இதனுடைய போட்டோ பத்திரிகைகளிலும் வந்தன. இதற்கு பிறகு ரிப்போர்ட்டுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு கூறுகின்றேன். எழுதுகின்றார், நான் இத்தாலியில் போப்புடைய இருப்பிடம் வேட்டிகானில் 10/11/2011 அன்று போப் அவர்களை மார்க்க அறிஞர்களின் குழுவுடன் சேர்ந்து சந்தித்தேன். இதில் இஸ்ரேலுடைய ஹாகாமே ஆசம், இவர் அவர்களின் மிகப்பெரிய ருபாயி ஆவார். மேலும் சில கிறிஸ்தவர்கள், ஒரு சில யூதர்கள் மற்றும் முஸ்லிம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அவர் எழுதுகின்றார், நான் போப்பிடம் ஹுசூருடைய கடிதத்தை கொடுத்தேன். மேலும் இதில் உலகளாவிய இமாம் ஜமாத் அஹ்மதியாவின் மிக முக்கியமான தூது செய்தி உள்ளது என்று கூறினேன். அவர் இந்த கடிதத்தை தனது கையினால் பெற்றுக்கொண்டார். மேலும் நான் இத்தாலி மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட குர்ஆனை அன்பளிப்பாக வழங்கினேன். இத்தாலி மற்றும் இஸ்ரேல் டிவி சேனல்களும் மேலும் இத்தாலி நாளிதழ்களும் இஸ்ரேலுடைய அரபி மற்றும் இப்ரானி பத்திரிகைகளும் என்னுடைய போட்டோவை போப்புடன் வெளியிட்டது. சந்திப்பிற்கு பிறகு வாட்டிகானில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் இருந்தது.
அதில் நான் ஹுசூருடைய கடிதத்தை பற்றி கூறினேன். மேலும் அதனுடைய சாராம்சத்தையும் எடுத்துரைத்தேன். பத்திரிகையாளர்களுக்கு இதனுடைய நகல்களை கொடுத்தேன். இதனைத் தொடர்ந்து வாட்டிகானில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சுடைய பொறுப்பாளர் கார்டினல் போன்றோருக்கும் இதனுடைய நகல்கள் கொடுக்கப்பட்டன. மேலும் நான் இங்கு மார்க்கங்களுக்கிடையில் நடைபெற்ற கலந்துரையாடல் கமிட்டியை சந்தித்தேன். மேலும் அவர்கள் என்னை தனது கான்ஃபரன்ஸில் அழைப்பதற்காக என்னிடம் முகவரியை வாங்கி கொண்டார்கள். இவர்களுடைய கான்ஃபரன்ஸ் அடுத்த வருடம் சிரோலியனில் நடைபெறும். நான் போப்பிற்கு எழுதிய கடிதத்தின் சாராம்சம் இதுவாகும். ஆரம்பத்தில் சில துவா சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் இருந்தன. பிறகு குர்ஆனுடைய ஆயத் இருந்தது. உல் யா அஹ்லல் கிதாபி தாலோ இலா கலிமத்தின் சவாஅம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹா வலா நுஷ்ரிக பிஹி ஷையன் வலா யத்தஹித பாதுனா பாதன் அர்பாபம் மின் துனில்லாஹி. அதாவது நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒன்றுபட்ட ஒரு கருத்தின்பால் வாருங்கள். அதாவது நாம் அல்லாஹ்வையன்றி வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு வேறு எதனையும் இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்முள் சிலர் வேறு சிலரை கடவுளாக ஆக்கி கொள்ள மாட்டோம். நான் அதனுடைய சாராம்சத்தை கூறுகின்றேன். இன்றைய காலத்தில் இஸ்லாம் சில முஸ்லிம்களின் செயல்களின் காரணத்தினால் முக்கிய செய்திகளில் இடம்பெறுகின்றது. மேலும் அதன் போதனைகள் ஆட்சேபனைக்கு இலக்காகியுள்ளன. ஆனால் எந்த காரணத்திற்காக ஆட்சேபனைக்கு இலக்காக்கப்படுகின்றதோ அது தவறாகும். மேலும் ஒரு சில முஸ்லிம்களின் செயல்களினால் படித்தவர்களும் இஸ்லாம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதிலிருந்து விலகவில்லை. ஒவ்வொரு மதத்தின் தோற்றுனுடைய போதனையும் அல்லது ஒவ்வொரு மதத்தின் போதனையின் நோக்கமும் அடியானை இறைவனுடன் இணைப்பதாகும். இதனை போன்றே இஸ்லாத்தின் போதனையும் அதனை விட மேம்பட்டதாகும். ஆக சில மக்களின் தீய நடவடிக்கையின் காரணமாக இஸ்லாத்தின் மீது தவறான தாக்குதல்கள் நடத்தக்கூடாது. இஸ்லாம் நமக்கு அனைத்து நபிமார்களுக்கும் கண்ணியம் அளிக்க வேண்டும் என போதிக்கின்றது. இந்த நபிமார்களை பற்றி பைபிளிலும் உள்ளது, திருக்குரானிலும் உள்ளது. நாங்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடியார்களாவோம். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் போது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. நாங்கள் இந்த தாக்குதலுக்கு பதில் கொடுக்கின்றோம். எவ்வாறென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய போதனையை வெளிப்படுத்தியவாறு இந்த தாக்குதலுக்கு பதில் கொடுக்கின்றோம். குர்ஆனுடைய போதனைகளாகிய அன்பு, நேசம், சகோதரத்துவம் போன்றவற்றை உலகத்தின் முன்பு வைத்து பதில் கொடுக்கின்றோம். மேலும் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயம் என்னவென்றால் தக்வாவின் மீது செல்வதாகும். மேலும் இந்த விஷயத்தை பரப்புவதற்காகத்தான் எங்களுடைய பள்ளிவாசல்களில் இருந்து 5 நேரமும் ஒலி எழுப்பப்படுகின்றது. இதில் அல்லாஹ்வுடைய மேன்மை எடுத்துரைக்கப்படுகின்றது. மேலும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவார் என அறிவிப்பு செய்யப்படுகின்றது. பிறகு மேலும் இன்று உலகில் அமைதியின்மையை ஏற்பட காரணம் பேச்சுரிமை, சிந்தனை சுதந்திரம் என்ற பெயரில் ஒருவர் மற்றொருவரின் கண்ணியத்தின் மீது விளையாடுவதே ஆகும் என்றும் அதில் எழுதியிருந்தேன். மேலும் மதங்கள் சார்பாகவும் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய காலத்தில் உலகில் சிறிய அளவில் போர்கள் தொடங்கிவிட்டன. இன்று உலகத்திற்கு இதனை முடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் உலகப் போர் உருவாகக்கூடிய நிலை ஏற்படலாம். இதனுடைய அழிவு எடுத்து கூற முடியாத அளவிற்கு இருக்கும். பிறகு நான் எழுதினேன், ஆக நமக்கு உலகத்தின் பௌதீக முன்னேற்றத்தின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு பகரமாக இதனை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியது உள்ளது. இல்லையென்றால் அழிவு நிச்சயமானதாகும். மார்க்க அறிஞர்கள் தமக்கிடையில் உள்ள எதிர்ப்புகள் மற்றும் உரிமைகளை பறிப்பதிலிருந்து உலகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் நான் எழுதினேன்,
தாங்கள் உலகில் ஒரு அந்தஸ்தை பெற்றுள்ளீர்கள். உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். ஆகையால் இந்த பணியை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களுக்கும் இன்று தமக்கிடையில் உதவி புரிந்தவாறு அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் தன்னை படைத்த ஓர் இறைவனை கண்டறிவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இதுதான் அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் சாராம்சமாகும். அல்லாஹ் இந்த தூது செய்தி அவருக்கு புரியும்படி ஆக்குவானாக. அவர் இதனை படித்திருப்பார். இவர்கள் மனித குலத்தின் கண்ணியத்தினை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகட்டுமாக, மார்க்கத்திற்கு கண்ணியமளிக்கக்கூடியவர்களாக ஆகட்டுமாக, மேலும் அனைத்தையும் விட முக்கியமாக ஓர் இறைவனை கண்டறியக்கூடிய மக்கள் ஆகட்டுமாக. ஷரீப் சாஹிபுடைய ரிப்போர்ட்டிலிருந்து அந்த சமயத்தில் அங்கு மற்றும் பல மதங்களின் தலைவர்களும் மேலும் பல பெரியவர்களும் வந்திருந்தனர் என்பது புலனாகின்றது. ஆனால் போப்பிற்கு இஸ்லாத்தின் திருக்குரானின் தூது செய்தியினை எட்ட வைப்பதற்கான வாய்ப்பு காலத்தின் இமாம் அல்லாஹ்வுடைய பைல்வானுடைய ஒரு அடியாருக்கு கிடைத்திருக்கின்றது. அஹ்மதிகள் முஸ்லிம்கள் அல்லர் என இந்த மக்கள் கூறுகின்றனர். நவுசுபில்லா, ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் திருக்குரானை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று நம்மை கூறுகின்றனர். ஆனால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடன் இணைந்து இஸ்லாத்தின் வெற்றியினை இன்று வரை புது பொலிவுடன் வெற்றியின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாறாக எதிரிகளில் எவர்களுடைய உள்ளத்தில் போட்டி போராமை இல்லையோ அவர்களும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தமது பணியில் உறுதியாக நின்று அதில் அவர்கள் தமது நோக்கத்தை அடைந்து விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிற்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இது மிகவும் பிரபல்யமான வழக்கு ஆகும். இந்த வழக்கை ஒரு பாதிரி ஹென்றி மார்டின் கிளார்க் தொடர்ந்தார். உண்மையில் இதற்கு பின்னணியில் இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு விவாதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பழி வாங்குவதற்காகவே ஆகும். இந்த விவாதத்தின் விளக்கம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் நூல் ஜங்கே முகத்தஸில் இடம்பெற்றுள்ளது. இந்த வழக்கு மார்டின் கிளார்க் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது கொலை சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட பொய் வழக்கு ஆகும். இதனுடைய விளக்கம் அன்னாருடைய நூல் கிதாபுல் பரியாவில் மிகவும் விரிவாக இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வழக்கில் அப்போதைய நீதிபதி கேப்டன் டக்ளஸ் மிகவும் மரியாதையுடன் அன்னாரை விடுதலை செய்தார். அன்னார் அந்த நீதிபதிக்கு பிலாத்து சானி, அதாவது இரண்டாவது பிலாத்து என பட்டம் கொடுத்தார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொண்டதாகும். டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க் அந்த வழக்கில் மிகவும் இழிவடைந்தார். மேலும் நீதிபதி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் நீங்கள் இவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என்றார். கடந்த நாட்களில் MTA உடைய ஆசிப் சாஹிப் அவர்கள் ஹென்றி மார்டின் கிளார்க்குடைய கொள்ளுப்பேரன் தொடர்பு கிடைத்துள்ளது என்று என்னிடம் கூறினார். மேலும் அவர் என்னை சந்திக்க விரும்புகின்றார் என்றும் கூறினார். பிறகு நான் கூறினேன், மிகவும் நல்ல விஷயம், ஏதாவது ஒரு நாள் அழைத்து வரட்டும் என்றேன். இதன் மூலம் கடந்த நாட்களில் அவர் என்னை சந்தித்தார். மக்கள் என்னை சந்திக்க வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர் என்னுடன் பேசிய சில விஷயங்களை நான் உங்கள் முன்பு வைக்கின்றேன். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். இன்றும் அல்லாஹு தாலா எந்த அளவு மேன்மையுடன் அன்னாருக்கு உதவி புரிகின்றான் என்பதற்கும் ஒரு சான்றாகும். நான் பேசிக் கொண்டிருந்த போது ஜங்கே முகத்தஸை பற்றி பேசினேன். அவர் கூறினார், நான் அதனை பற்றி தற்பொழுதுதான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்று என்னால் ஓரளவு புரிய முடிவது என்னவென்றால், ஹென்றி மார்டின் கிளார்க் கடந்த காலத்தோடு தொலைந்து விட்டார். இது ஹென்றி மார்டின் கிளார்க்கின் கொள்ளுப்பேரனுடைய கூற்று ஆகும். அவருக்கு எதிராக நின்ற அந்த மனிதர், அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகம் முழுவதிலும் வெற்றியடைந்து விட்டார்கள். அவர் கூறினார், சில வருடங்களுக்கு முன்பு வரை என்னுடைய பாட்டனார் யார் என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய மூதாதையர்கள் யார் என தேடும் போதுதான் ஹென்றி மார்டின் கிளார்க் தான் என்னுடைய பாட்டனார் என்பது எனக்கு தெரிய வந்தது. எவ்வாறு இருந்த போதிலும் எங்களுடைய பேச்சுவார்த்தை அரை மணி நேரம் வரை நடைபெற்றது. மிகவும் தாழ்ந்த குரலிலும் மிகவும் கவனத்துடன் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார்.
நான் இது அவருடைய நடைமுறை என நினைத்தேன். ஆனால் பிறகு ஆசிப் சாஹிப்பிடம் அவர் நான் பேச்சுவார்த்தையின் போது முற்றிலும் உணர்ச்சி வசப்பட்டவனாக இருந்தேன் என்று கூறுகின்றார். हाल ही में मैंने तहकीक மேலும் ஆசிப் சாஹிப் அவரிடம் கூறினார், ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்ட்டின் கிளர்க்கை பற்றி மிகவும் கடினமான வார்த்தைகளை உபயோகித்துள்ளார்கள். எனில் அதற்கு காரணம் மார்ட்டின் கிளார்க்குடைய பிடிவாதமே ஆகும். மேலும் அது அந்த விவாதத்தின் நிலைமையின் காரணமாக ஏற்பட்டதாகும். ஆனால் அந்த விவாதத்தை முழுமையாக படித்த मुझे खुद மனிதனால் புரிந்து கொள்ள முடிவது என்னவென்றால் இஸ்லாம் தான் வெற்றி பெற்றது, ஆனால் அவர் கிறிஸ்தவம் தான் வெற்றி பெற்றது என்று கூச்சலிட்டும் வற்புறுத்தி வந்தார். அதன் பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவாவின் மூலம் முடிவை தெரிந்து கொள்வோம் என்றார்கள். இதன் மூலம் அல்லாஹ் வெளிப்படையான அடையாளங்களை காண்பிக்கட்டும் என்றார்கள். आज से मेरे साथ बात कर रहे थे, இதனை கேட்டவுடனே கொள்ளுப்பேரன் கூறினார், लेकिन बाद में இறைவன் இன்றும் கூட ஓர் அடையாளத்தை காட்டியுள்ளான். God has certainly shown a sign even today. அதாவது அல்லாஹ் தாலா உண்மையில் தனது அடையாளத்தை வெளிப்படுத்திவிட்டான், மாறாக இன்றும் அடையாளத்தை வெளிப்படுத்திவிட்டான். பிறகு சந்திப்பை பற்றி நல்ல முறையில் எடுத்துரைத்தார். मार्टिन क्लार्क के बारे में அதனை ஆசிப் சாஹிப்பிடம் அதனுடைய விளக்கத்தை கட்டுரையாக எழுதுமாறு கூறியிருக்கின்றேன். எவ்வாறாயினும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவம் இன்று இந்த இஸ்லாத்தின் எதிரிகளின் சந்ததிகளின் வாயின் மூலமாகவே வெளிப்படுத்துகின்றான். மார்க்க குத்தகைக்காரர்களாக விளங்கும் இந்த முல்லாக்களுக்கு தான் இந்த விஷயம் புரிய வருவதில்லை. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை நிராகரிப்பது ஆகாது, மாறாக இது அல்லாஹ் மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பதாகும். ஏனென்றால் எவர் என்னை மறுக்கின்றாரோ அவர் என்னை மறுப்பதற்கு முன்பு மாதல்லா அல்லாஹ்வை மறுப்பவராவார். அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் தற்பொழுது அகம் மற்றும் புற குழப்பங்கள் எல்லை மீறிவிட்டன. இறைவன் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்ற வாக்குறுதி அளித்த பிறகும் கூட இவருடைய சீர்திருத்தத்திற்காக எந்தவித ஏற்பாட்டையும் செய்யவில்லை. அவர்கள் இந்த செயல் மீது வெளிப்படையாக ஈமான் கொள்கின்றார்கள். இறைவன் ஆயத்தை இஸ்திக்லாஃபில் வாக்குறுதி அளித்துள்ளான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தொடர் போல் இந்த முஹம்மதிய தொடரிலும் ஹலீஃபாக்களுடைய தொடரை ஏற்படுத்துவான். ஆனால் மாசல்லா அவன் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தற்பொழுது எந்த ஒரு கலிஃபாவும் இந்த உம்மத்தில் இல்லை. மாறாக குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூசாவுடைய ஒப்புமை என கூறியிருப்பதையும் நாம் மறுக்க வேண்டியது வரும். மாசல்லா ஏனென்றால் இந்த தொடரில் முழுமையான ஒப்புமை ஏற்பட எவ்வாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தொடரில் 14ஆம் நூற்றாண்டில் ஒரு மசீஹ் வந்தாரோ, இந்த 14ஆம் நூற்றாண்டிலும் அவ்வாறே இந்த உம்மத்திலிருந்து ஒரு நபி பிறக்க வேண்டியிருந்தது. இதை போன்று திருக்குர்ஆனுடைய வசனம் வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற வசனமும் ஒரு மசீஹ் வருவதை முன்னறிவிக்கின்றது. இதனையும் மறுக்க வேண்டியது வரும். இதே போன்று குர்ஆன் மஜீதில் பல்வேறு வசனங்களை மறுக்க வேண்டியது வரும். நான் உறுதியாக கூறுகின்றேன், பிறகு அல்ஹம்திலிருந்து வன்னாஸ் வரை முழு குர்ஆனையும் விட வேண்டியது வரும். பிறகு சிந்தனை செய்து பாருங்கள், என்னை மறுப்பது சாதாரண விஷயமா? இதனை நான் என் தரப்பிலிருந்து கூறவில்லை, மாறாக இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உண்மை இதுவே ஆகும். எவர் என்னை விடுவாரோ, எவர் என்னை மறுப்பாரோ அவர் தன்னுடைய வாயினால் செய்யவில்லை, மாறாக தனது அமல்கள் மூலமாக முழு குர்ஆனை மறுத்து விட்டார்கள், மேலும் இறைவனை விட்டுவிட்டார். இதனை பற்றி எனது ஓர் இல்ஹாமில் வந்துள்ளது, அந்த மின்னி வ அனா மின்க, சந்தேகமின்றி என்னை மறுப்பது இறைவனை மறுப்பதாகும். மேலும் என்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இறைவனுடைய சான்றும் மேலும் அவனுடைய இருப்பின் மீது உறுதியான ஈமானும் உருவாகின்றது. மேலும் என்னை மறுப்பதாகாது, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பதாகும். ஆகையால் என்னை மறுப்பது மற்றும் நிராகரிப்பதற்கு தைரியம் காட்டக்கூடியவர்கள் கொஞ்சம் தனது உள்ளத்தில் சிந்தனை செய்து பார்க்கட்டும். மேலும் அதனிடம் அவர் யாரை மறுக்கின்றார் என ஃபத்வா கேட்கட்டும். பிறகு ஒரு நூலில் அன்னார் கூறுகின்றார்கள், ஆக நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த சண்டையில் உங்களையே வாளால் வெட்டுகின்றீர்கள். ஆகையால் உண்மையை அறியாமல் நெருப்பில் கையை போடாதீர்கள், நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கையை அழித்துவிடும்.
உண்மையாக நம்புங்கள், இந்த வேலை மனிதனுடையதாக இருந்தால் இதனை அழிப்பதற்கு மக்கள் தோன்றியிருப்பார்கள். மேலும் இது தனது வயது வரை ஒருபோதும் அடைந்திருக்காது. मेरी तकसीर नहीं। அவர் இறைவன் மீது இட்டுக்கட்டியவாறு என்னுடன் இறைவன் உரையாடுகின்றான் என்ற தனது இந்த வாதத்தில் திருப்தி கொண்ட ஒரு பொய்யர் உங்களது பார்வையில் வாழ்ந்திருக்கிறாரா? அந்தோ நீங்கள் எதையுமே சிந்திப்பதில்லையா? குர்ஆன் கரீமுடைய இந்த வசனங்களை மனனம் செய்வதில்லையா? இதில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீர் என்னை ஒரு சிறிதளவு மறுத்தாலும் பிறகு நான் உன்னுடைய நாடி நரம்பை வெட்டி விடுவேன். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட இறைவனுக்கு யார் அன்புக்குரியவராக இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய பொய்யை கூறி தப்பித்திருக்க மாறாக இறைவனுடைய அருளினால் நிரம்பி இருந்தாலும் சரி. क्या तुम्हारी नजर में ஆகையால் சகோதரர்களே, உல விருப்பத்திலிருந்து வெளியே வாருங்கள். மேலும் இறை அறிவுடன் தொடர்புள்ள சிறப்பான விஷயங்களில் எல்லை மீறியவாறு பிடிவாதம் செய்யாதீர்கள். வழக்கமான தொடர்பை உடைத்து புதிய மனிதனாக மாறி தக்வாவின் பாதையில் அடியை வையுங்கள். இதன் மூலம் உங்கள் மீது கருணை ஏற்படட்டுமாக. இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஆகையால் அச்சப்படுங்கள், தவிர்ந்திருங்கள். உங்களில் நேர்வெளி பெற்றவர் எவரும் இல்லையா? வஇன்லம் தன்தஹு ஃபஸௌஃப யாத்தில்லாஹு பி நுஸ்ரத்தின் மின் இந்திஹி வயன்சுரு அப்தஹு வயுஅஸ்ஸிகு அஅதாஹு माला माल की வலா தசுத்தூனஹு ஷையா. बाज आओ और जो बातें खुदा நீங்கள் தவிர்ந்திருக்கவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் தனது சிறப்பிற்குரிய உதவிகளுடன் வருவான். தன்னுடைய அடியானுக்கு உதவி புரிவான். அவருடைய எதிரி அரைக்கப்படுவார். அவருக்கு எந்த விதமான இழப்பையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எதிரிகளுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. மேலும் அவர்கள் இந்த தூது செய்தியினை புரியக்கூடியவர்களாக ஆகட்டுமாக. அல்லாஹ் தாலா அகமதிகள் அனைவரையும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. மேலும் நம்மை அதிக அளவில் அவன் பக்கம் குனியக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. துவாவிற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு இன்றும் நான் ஒரு சில ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். இதில் முதல் ஜனாசா ஜக்கரி சாஹிப் பாராஜில்லா லையாவுடைய மனைவி மதிப்பிற்குரிய மரியம் ஹாத்துன் சாஹிபா ஆவார். இவர் டிசம்பர் 5ஆம் தேதி 2011ஆம் வருடம் மரணமடைந்தார்கள். ஏறக்குறைய மாலை 5 மணி அளவில் ஜமாத்தே அஹ்மதியா பாராஜில்லா லையாவில் சில அஹ்மதி அல்லாதவர்கள் ஓர் அஹ்மதி குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இதன் விளைவாக இவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் பெண் ஷஹீதாவார். இவருடைய வீடு முரப்பி சாஹிப் வீட்டை ஒட்டி இருந்தது. இதன் சுற்று வட்டாரத்தில் மேலும் சில அகமதிகளின் வீடுகளும் உள்ளன. சில வருடங்களுக்கு முன்பு எதிரிகளும் நம்மோடு சேர்ந்து நிலத்தை வாங்கினார்கள். சிலர் நிதித்துறையுடன் சேர்ந்து தில்லுமுள்ளு வேலை செய்து மர்ஹூமாவின் குடும்பத்தின் நிலமாற்று பத்திரத்தை ரத்து செய்து விட்டனர். வழக்கு கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலும் எதிரிகள் தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் அவர்களால் मौका पर भी आप அபகரிக்க முடியாமல் போனது. यानी ये शहीद खातून है। சம்பவத்தன்று அந்த கூட்டம் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்தது. தடுத்த போது செங்கல்களை கொண்டு தாக்கியதனால் இவர்களுக்கு அதிகமாக காயங்கள் ஏற்பட்டன. சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார்கள். அகமதியத்தின் காரணமாக இந்த எதிர்ப்புகள் வந்தன. இவருடைய கணவருடைய 2 சகோதரிகளும் காயமடைந்தனர். ஆனால் அவர்களுடைய நிலைமை தற்பொழுது நன்றாக உள்ளது. மர்ஹூமாவுடைய வயது 25 அல்லது 26 வயதாகும். தொழில் ரீதியாக இது ஒரு விவசாய குடும்பமாகும். இவருடைய மாமனார் 1952இல் இந்த இடத்தை வாங்கிய போது தமது நிலத்திலிருந்து அஹ்மதியா பள்ளிவாசலுக்கு அருகில் ஒரு வாய்க்காலை ஒட்டிய பிளாட் ஒன்றை ஜமாத்திற்கு அர்ப்பணித்தார்கள். தற்பொழுது முரப்பி ஹவுஸ் அதில் கட்டப்பட்டுள்ளது. எதிரிகளின் கூட்டம் பல நாட்களாக அதனை அபகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்தது. ஹைகோர்ட் வரைக்கும் வழக்கு சென்றுள்ளது. ஹைகோர்ட்டிலும் இந்த வழக்கு தோல்வியடைந்தது. பிறகு ரிக்கார்டை மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டனர். பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் உள்ள அரசு அதிகாரியுடன் சேர்ந்து
தில்லுமுள் செய்து ஏமாற்றி ரிக்கார்டை மாற்றி அமைத்தார்கள். இருந்தபோதிலும் வழக்கு நடைபெற்றுதான் வருகின்றது. இவர்களுக்கு மிகவும் அதிகமாக டென்ஷன் ஏற்பட்டது. ஜமாத் டிபிஓயிடம் ரிப்போர்ட் செய்தது. டிபிஓ மிகவும் தெளிவாக மறுத்துவிட்டார்கள். மேலும் எதிர்த்தரப்பினரை நாங்கள் பகைத்து கொள்ள முடியாது என்று பின்வாங்கிவிட்டார்கள். மரியம் ஹாத்தூன் சாஹிபாவுடைய ஜனாசா அருகில் உள்ள ஜமாத் ஷேர்காடு லையாவி மாவட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கொலையாளி போலீசின் உதவியுடன் தப்பி ஓடிவிட்டார். இவர்களின் வருத்தத்தில் வருந்துபவர்களில் கணவரை தவிர 3 சின்ன சின்ன பிள்ளைகள் உள்ளன. பெரிய பையனுடைய வயது 9 ஆகும். இரண்டாவது பெண் குழந்தை மாரியா பர்வீன் 6.5 வயது. மூன்றாவது பையன் 5.5 வயது. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய பஹாதுர் கான் சாஹிப் தர்வேஷ் காதியானுடைய மனைவி மதிப்பிற்குரிய அசிமுன் நிசா சாஹிபாவுடையதாகும். இவர் டிசம்பர் 3ஆம் தேதி 2011 மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் பீகார் மாநிலத்தின் முங்கேர் என்ற ஊரை சேர்ந்தவராவார் மற்றும் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி மியா ஷாதி கான் சாஹிப் அவர்களின் மருமகள் ஆவார். சிறு வயதிலிருந்தே காதியான் செல்ல விருப்பம் கொண்டிருந்தார்கள். இதற்காக ஒரு பெரிய உருது கவிதையை எழுதியுள்ளார்கள். அல்லாஹ் தாலா இவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். திருமணத்திற்கு பிறகு 1952 காதியானுக்கு வந்தார்கள். உருது கவிதையின் ஒரு வரி இவ்வாறானதாகும்: இறைவா, தாழ்மையான அசிம் நிசாவுடைய துவா என்னவென்றால், காதியான் தாருல் அமான் என்ற ஊரை எனக்கு விரைவில் காண்பிப்பாயாக. இவர் தனது கணவருடன் தர்வேஷுடைய காலத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் முழுமையான நன்றி உணர்வுடன் பற்றுணர்வுடன் வாழ்வை கழித்து வந்துள்ளார். கணவருடைய மரணத்திற்கு பிறகு ஏறக்குறைய 29 வருட மிக நீண்ட காலத்தை பொறுமை மற்றும் நன்றி உணர்வுடன் கண்ணியமிக்க காதியான் மண்ணில் விதவியாக கழித்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய தாலீம் மற்றும் தரிபத் விஷயங்களில் மிகவும் அதிகம் கவனம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார். பிள்ளைகளுக்கு மிகவும் அழகான முறையில் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இவருக்கு 5 மகன்களும் 4 மகன்களும் உள்ளனர். அல்லாஹ் மர்ஹூமுடைய தரஜாத்தை மேம்படுத்துவானாக. மூன்றாவது ஜனாசா இந்தோனேஷியாவை சார்ந்த மதிப்பிற்குரிய சல்மான் அஹமது மர்ஹூமுடையதாகும். இவர் டிசம்பர் 1ஆம் தேதி 2011 மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இருதய நோயின் காரணமாக மரணமடைந்தார்கள். 1953 பிறந்தார்கள். 1978 பையே செய்தார்கள். 1979 பாகிஸ்தானில் ஜாமியா அஹ்மதியா ரபுவாவில் ஃபதுலுல் ஹாஸ் இல் சேர்ந்தார்கள். ஜூலை 1985 முபஷிர் தேர்வில் வெற்றி பெற்றார்கள். பிறகு திரும்ப இந்தோனேஷியா வந்தார்கள். முதலில் லாகூரில் பணியாற்றினார்கள். பிறகு 9 இடங்களில் இவருக்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மரண சமயத்தின் போது ஜமாத் பண்டோவில் நியமிக்கப்பட்டிருந்தார். இவருடைய மனைவியை தவிர இவருக்கு 3 பிள்ளைகளும் உள்ளனர். அல்லாஹ் இவர்களுக்கு ஆறுதல் வழங்குவானாக. மர்ஹூமுடைய தரஜாவை மேம்படுத்துவானாக. நான்காவது ஜனாசா அல்ஹாஜ் DM காலும் சாஹிப் செர்லினுடையதாகும். இவர் நவம்பர் 26ஆம் தேதி 2011ஆம் வருடம் சிறிது நோய்வாய்க்குட்பட்ட பிறகு மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் வறுமையில் தான் பிறந்தார். அவர் நான் 15 வயது வரை செருப்பில்லாமல் நடந்தேன் என கூறி வந்தார். ஆனால் அறிவின் மீது கொண்ட அன்பு வெற்றிகளை அவரது பாதத்தில் விழவைத்தது. இளமையில் செர்லிவின் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் போர்டின் மேனேஜிங் டைரக்டராக இவர் நியமிக்கப்பட்டார். தானாகவே படித்தார், படிப்பறிவு பெற்றார், மிகவும் பரிவுடன் பழகக்கூடியவராவார், நல்லொழுக்கம் கொண்டவராவார், பொருள் தியாகத்தில் அதிகமாக பங்கு கொள்ளக்கூடியவராவார், நல்ல இயல்பு கொண்ட மனிதராவார். இவருக்கு 2 மகன்களும் 4 மகன்களும் உள்ளனர். இவருடைய மனைவி ஹாஜியா சல்மா காலூன் சாஹிபா செர்லியூனில் நேஷனல் சதர் லெஜ்னாவாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய ஒரு மகன் டோமி கால்வான் சாஹிப் இங்குதான் வசிக்கின்றார்கள். அவர் முன்னாள் சதர் குத்தாமுல் அஹ்மதியா ஆவார்.
அல்லாஹ் தாலா இவருடைய தரஜாவை மேம்படுத்துவானாக. இவருடைய நன்மையினை இவருடைய பிள்ளைகளிடமும் தொடர செய்வானாக. இவர்கள் அனைவருடைய ஜனாசா தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடைபெறும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.